திருப்பூர் மாவட்டம் அமராவதியில் நடுநிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் போதிய வகுப்பறைகள் மற்றும் அடிப்படை வசதிகள் இன்றி மாணவ மாணவிகள் அவதியடைந்து வருகின்றனர். இங்கு பயிலும் மாணவ மாணவிகளின் நலனை கருத்தில் கொண்டு பள்ளிக்கு எதிரே உள்ள பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இடத்தை பள்ளிக்கு மாற்றித்தர கோரி அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். இதுகுறித்து செய்தியாளர் ஜெரி நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அமராவதி நகர் பகுதியில் உள்ள நடுநிலை பள்ளியானது கடந்த 2008ஆம் ஆண்டு உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்ட நிலையில் தற்போது வரை போதிய வகுப்பறைகள் இல்லை என்றும் அதேபோல் மாணவ மாணவிகளுக்கு போதிய கழிப்பிட வசதி இல்லாதால் தற்போது அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் முற்றுகையிட்டுள்ளனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை இது குறித்து அவர்களிடம் கேட்போம். நாங்க அமராவதியில இருந்து வந்திருக்கோம், ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கோம். பசங்களுக்கு போதுமான கட்டடம் கழிப்பிடம் எதுவும் கிடையாது. அதுக்காக நாங்க திருப்பூர்ல இருந்து கலெக்டர் ஆபீஸை பார்த்து மனு கொடுக்க வந்திருக்கிறோம். ஸ்கூல் கிளாஸ் ரூம்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கனால பசங்க ரொம்ப ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியாவே இருக்கு. நிறைய ரொம்ப கம்மியா இருக்கு. இங்க இருந்து வெளியில போய் படிக்கிறது மாதிரி இருக்கு. அங்க கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் இருந்தா பசங்க நிறைய பேர் நல்லா படிப்பாங்க, எல்லாம் யூஸ்ஃபுல்லா கொஞ்சம் இருக்கும். அதுக்காக கேட்டு வந்திருக்கோம். அருந்ததிய மாணவ மாணவிகள் மற்றும் பழங்குடியின மாணவ மாணவிகளின் நலனை கருத்தில் கொண்டு இப்பள்ளிக்கு எதிரே செயல்படும் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இடத்தை பள்ளிக்கு மாற்றி தர வேண்டும் என கூறி மக்கள் தற்போது கோரிக்கை வைத்துள்ளனர். சத்தியம் செய்திகளுக்காக திருப்பூர்ல இருந்து ஜெரி.